பிரம்மரிஷி பிதாமகர் பத்ரிஜி அவர்களுக்கு அனந்த கோட்டி வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஆசான்மார்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்று நாம் உடல், மனம், ஆத்மா இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மனித இருப்பின் மூல காரணமாய் விளங்குவது உடல், மனம் மற்றும் ஆத்மா. இந்த மனித உடல் பஞ்சபூதங்களால் ஆன ஒரு சிறிய பிரபஞ்சம். பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த தத்துவத்தின் அடிப்படையில்தான் இந்த உடல் உருவாக்கப்பட்டது. அதோடு பஞ்ச இந்திரியங்கள், ஐம்புலன்கள், இதன் வழியாக உணர்தல் என்ற தன்மையை நம்மை சுற்றியுள்ள சூழலில் நடக்கும் தகவல்களை உணர்வு பூர்வமாக அந்த தகவல்களை எடுத்துக்கொண்டு நம்முடைய மூளைக்கு அனுப்புகிறது. பஞ்சேந்திரியங்கள் என்று சொல்லப்படும் மெய், வாய், கண், காது, மூக்கு. கண்கள் பார்த்தல் உணர்வையும், மூக்கு நுகர்தல் உணர்வையும், காதுகள் கேட்டல் உணர்தலையும், நாக்கு சுவைத்தல் உணர்தலையும், மெய் உணர்தல் உணர்வையும் கொண்டிருக்கின்றது. இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த ஒரு பாத்திரம் அல்லது இயந்திரம், இந்த உடல் அழிவு கொண்டது. இந்த உடல் உலக இன்பங்களை அனுபவிக்கும் ஒரு கருவி. மனித உடல்ல தசைகள், செல்கள், இரத்தம், நாளங்கள், இதயம், நுரையீரல் மற்றும் மூளை போன்ற பல எண்ணில் அடங்கா உறுப்புக்கள் இதனுள் அடக்கம். இதனுள் இருந்து பணிபுரிகிறது, இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மனித உடல் நம் கண்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு பௌதீக உடல். ஐந்து உடல்கள் இருக்கின்றது. நம்முடைய மனித ஆத்மாவை சூழ்ந்திருக்கும் ஐந்து உடல்கள்: அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்.
இந்த 5 உடல்களை தாண்டி இறை சக்தியை நாம் உணர வேண்டும். இதுதான் நம்முடைய இலக்கு. ஒவ்வொரு மனித வாழ்வின் இலக்கு ஆன்மாவை உணருதல். அன்னமய கோஷம், அதாவது உணவு உடல், பிசிக்கல் பாடி. இது நாம் உண்ணக்கூடிய உணவின் சாராம்சம். இந்த உணவு உடல் ஒரு சரியான முறையில் இயங்க வேண்டும் என்றால் நாம் இயற்கையான எளிமையான தாவர உணவை உண்ண வேண்டும். ஏனென்றால் நாம் உண்ணக்கூடிய உணவை பொறுத்துதான் நம்முடைய குணங்கள் என்பது உருவாகும். இதனோடு நம்முடைய உடல் அமைப்பின் பாகத்தில் பித்தம், சிலோத்தமம், வாயு, சூடு, இந்த 3 சுரப்பிகள் இருக்கின்றது. இந்த சுரப்பிகள் அதிகமாகவோ அல்லது குறைவாக சுரந்தால் நமக்கு வியாதிகள் அண்டும். ஆகையால் இந்த 3ஐயும், வாயு, பித்தம், சூடு, இந்த 3ஐயும் சமநிலையில் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்குகந்த உணவுகளை நாம் உண்ண வேண்டும். நம் உடலுக்கு ஏற்றதொரு உணவை நாம் உட்கொள்ள வேண்டும். இது சரீர தர்மம் என்று அழைக்கப்படுகிறது. நம் உடலில் எவ்வளவு பசியோ அந்த பசிக்கு ஏற்ப ஆரோக்கியமான சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கடுத்து மனம். மனம் என்பது எண்ணங்கள், ஆசைகள் மற்றும் உணர்வுகள் இவற்றால் உருவாக்கப்பட்டது. மனதை நம்மால் காண இயலாது. அது சூட்சுமம் உடல். ஆத்மா. ஆத்மா என்பது இறைத்தன்மை, இறைநிலை, சச்சித்தானந்த நிலை. இது நித்தியமானது, தூய்மையானது, எங்கும் நிலைத்து நிற்பது. இது ஆனந்தமய கோஷம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அன்னமய கோஷம் என்பது உணவு உடல். நாம் உண்கின்ற உணவினால் உண்டாகப்படும் சாரம். 2வது பிராணமய கோஷம். பிராணமய கோஷம் என்பது மூச்சு, அதாவது உயிர் சக்தி. இதில் அடங்கும். மனோமய கோஷம். இதுல எண்ணங்கள், ஆசைகள், உணர்வுகள் இருக்கும்.
இது மனதினுடைய அடுக்கு. விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானம் என்பது ஞானம், அறிவு. அறிவுக்கு உட்பட்டது. அதற்கடுத்து ஆனந்தமய கோஷம். இது பேரின்ப உடல் என்று அழைக்கப்படுகிறது. இப்படி நம்முடைய மனித ஆத்மாவை சுற்றி 5 அடுக்குகளாக இந்த உடல்கள் சூழ்ந்திருக்கின்றது. உடலையும் மனதையும் ஆன்மாவையும் ஒன்றிணைத்து யோகம், தியானம், ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில் இருந்து நாம் ஆத்மாவை உணர்தல் என்ற நிலையை அடைவதே நமது இலக்கு ஆகும். ஆன்மா வேறு, ஆத்மா வேறு. ஆன்மா என்று சொல்லப்படுவது பிறப்பு இறப்பு சுழற்சியை கொண்டிருக்கும் இந்த ஆன்மா. நம்முடைய இந்த பிறவியிலும் முற்பிறவியிலும் செய்த நன்மை தீமைகளின் கர்ம வினைகளின் பதிவுகள் அந்த ஆன்மாவில் இருக்கும். எப்படி இந்த ஆன்மா இந்த கர்மாக்களை செய்கிறது என்று பார்த்தால், மனம் உடலை வழி நடத்தி சென்றால், மனம் சொல்லும் செயலை உடல் ஏற்று நடந்து கொண்டால் அதனால் உண்டாகும் நன்மை தீமைகளை, பாவ புண்ணியங்களை இந்த ஆன்மாவில் பதிவாகிறது. உடல் மனம் இந்த இரண்டும் ஒன்றிணைந்து ஆன்மாவின் ஆதிக்கத்தில் இருந்தால் அந்த உயரிய சக்தியாக விளங்கும் ஆத்மா வழிநடத்தல் நமக்கு கிடைக்கும். ஒரு நபர் ஆத்மாவிலிருந்து செயல்படுகின்றார் என்றால் அவர் மனதை கடந்த ஒரு ஞானி என்று அழைக்கப்படுகிறார். முதல்ல நம்முடைய உடல் கூறுகள், உடல் அமைப்புகள், உடலை எப்படி பாதுகாப்பது, உடல் சக்தியை எவ்வாறு சேமித்துக் கொள்வது, இதையெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் பயணித்தால் உடல் ஆரோக்கியமும் மனதின் அமைதி நிலையில் நாம் இருக்கும் பொழுது மனம் ஒழுக்கம் என்பது ஏற்படும். இந்த யோக பயிற்சிகள், அதாவது ராஜ யோகம் என்று சொல்லப்படும் தியானத்தை நாம் கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு செயலும் சிறப்புடையதாக அமையும். உடல், மனம், ஆன்மா இந்த மூன்றும் சமநிலையில் இருக்க வேண்டும். எப்பொழுது அந்த சமநிலை அடைகின்றதோ
ஒரு நபர் சரியான வாழ்க்கையில் வாழ்கின்றார். அவரது வாழ்க்கை சீரும் சிறப்புமாய் தெய்வீக தன்மையோடு பேர் அமைதி கொண்ட நிலையில் இருக்கின்றார் என்று அர்த்தம். நம்முடைய உடல் சக்தி, மனசக்தி குறைந்தால் உடலில் வியாதிகள் உருவாகும். நம்முடைய குணங்களை பொறுத்துதான் வியாதிகள் என்பதே உருவாகும். இந்த வியாதிகளுக்கு காரணமாய் விளங்குவது மனம். நாம் தேவையில்லாத, உடலுக்கு ஏற்றது அல்லாத உணவுகளை உட்கொள்ளும் பொழுது நமக்கு வியாதிகள் வருகின்றது. சுற்றுப்புற அசுத்த நிறைந்த அந்த சூழலாலும் நமக்கு வியாதிகள் உண்டாகிறது. நம்முடைய முன்னோர்களின் அந்த ஜீன், அதனாலையும் வியாதிகள் வருகின்றது. நாம் எத்தனையோ பிறவிகளாக செய்த கர்ம வினைகளின் மூலமாக நமக்கு வியாதிகள் உண்டாகிறது. இவை அனைத்தும் நமக்கு தெரிந்தாலோ தெரியவில்லை என்றாலோ இந்த சத்தியம் ஒரு நாள் புலப்படும். மனிதன் எப்பொழுதும் மேல் நோக்கியே, தனது சத்தியத்தை நோக்கியே, இறைத்தன்மையை நோக்கியே தான் முன்னேறி வருவான். எவ்வாறு ஒரு சுடர், ஒரு நெருப்பு மேல் நோக்கியே எரிகின்றதோ அவ்வாறு இந்த ஆன்மா எப்பொழுதும் முன்னேற்றத்தை, ஆத்மாவை அடைவதற்காகவே தனது முயற்சிகள் அனைத்தையும் செயல்படுத்தி கொண்டிருக்கும். அவரவர் குணங்களுக்கு ஏற்பத்தான் அவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும். சிறிய செடிகளின் மூலம் நாம் பெறக்கூடிய காற்று எவ்வளவோ அவ்வளவுதான் நமக்கு கிடைக்கும். ஒரு மரத்தில், ஒரு பரந்த விருட்சத்தில் அங்கு கிடைக்கும் காற்று அளப்பரியாது. அதை போலத்தான் அவரவர் குணங்களுக்கு ஏற்ப அவரவருடைய நடவடிக்கைகள் இருக்கும். நம்முடைய சூட்சும உடலில் மனம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த மனம் கட்டுப்படுத்த நம்முடைய மனதை ஆளுவதற்கு, நம்முடைய மனம் சீரான நிலையில் இருப்பதற்கு தியானம் அவசியமாகிறது. உடலில் உள்ள சுரப்பிகள் சீராக இயங்க வேண்டும் என்றால் முதலில் மனம் சமநிலை அடைய வேண்டும். ஒரு பெருங்கோபம் கொண்ட மனிதன், அவனுடைய உடலில் இந்த சுரப்பிகள் ஏற்றத்தாழ்வுடன் இருக்கும். கோபம், பொறாமை, பழிவாங்கும் உணர்வு, இப்படி தீய குணங்கள் கொண்டிருந்தால் நம்முடைய சுரப்பிகள்
அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ சுரக்க ஆரம்பிக்கும். அப்பொழுது வியாதிகள் நேரிடக்கூடும். அதற்காகத்தான் மன ஒழுங்கு பயிற்சி என்பது அவசியம். இந்த சூட்சுமமான உடலில் 7 ஆதார சக்கரங்கள் உள்ளன. இந்த சக்கரங்கள் ஊக்குவிக்கப்படும் பொழுது உடல், மனம், ஆன்மா மூன்றும் சமநிலையில் இருக்கும். ஒவ்வொரு ஆதார சக்கரங்கள் கொண்டுதான் நம்முடைய அந்த ஆற்றல் தன்மை மேலோங்குகிறது. எங்கும் நிறைந்த அந்த பரம்பொருளை நாம் அனுதினமும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு பரம்பொருள் என்பவர் ஒரு வடிவமோ அல்லது ஒரு நாமமோ கிடையாது. அது ஒரு தூய விழிப்புணர்வு. அந்த தூய விழிப்புணர்வை பெறுவதற்கு தியானம் அவசியமாகிறது. இந்த 5 கோஷங்கள் நம் உடலை சுற்றி ஒரு ஆறாவாக, ஒரு ஆற்றல் மிக்கதாக செயல்படுகிறது. உடலுக்கும் மனதிற்கும் ஆன்மாவிற்கும் ஒரு பெருத்த தொடர்பு உள்ளது. எப்படி ஜோதிடத்தில் சுக்கிரன், புதன், சூரியன் இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதோ அதே போன்றுதான் இந்த உடல், மனம், ஆன்மா ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இந்த மூன்றையும் நாம் சமநிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்களால் இந்த உலகத்தில் இருக்கும் பொருட்களை காணும் பொழுது அந்த பார்த்தல் உணர்வு மூலம் நம் மனமானது அந்த தகவல்களை ஏற்று நமக்கு ஒரு அறிவு மூலமாக அதனை பகுத்தறிந்து செயல்படுகிறது. மேலும் ஆன்மீகத்தில் ஆன்ம நிலையை அடைவதற்கு பெரும் துணையாக இருப்பது இந்த மனக்கட்டுப்பாடு. மனதினால்தான் இந்த எல்லா செயல்களும் நடக்கின்றது. ஆத்மா எஜமானனாக இருந்தால் அந்த வாழ்க்கை அமைதியும் ஆரோக்கியமும் உயர்ந்த சிந்தனை கொண்டதாக இருக்கும். மனம் உடலின் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டால் உடல், அதாவது ஐம்புலன்களின் உலக ஆசைகளில் சிற்றின்பத்தில் சிக்கிக் கொண்டால் நமது வாழ்க்கை ஏற்ற தாழ்வுகளோடு இருக்கும். ஆகையால் உடலை பேணி காப்பது நமது தலையாய கடமை. மனதிற்கு பயிற்சி வேண்டும், உடலுக்கும் பயிற்சி வேண்டும். உடல் பயிற்சி
என்பது யோக பயிற்சி. உடலுக்கு ஆரோக்கியம் தருவது நல்ல சத்து மிகுந்த உணவாலும் சில உடற்பயிற்சிகளாலும் உடல் சக்தியோடு தக்க வைத்துக் கொள்ளலாம். மனம் சக்தி மிகுந்ததாக இருக்க நல்ல இசைகள், இயற்கை சூழ்ந்த சூழல்கள் மற்றும் நமக்கு பிடித்த மனிதர்கள், ஆசான்மார்களை சந்திக்கும் பொழுது இந்த உணர்வுகள், இந்த மனம் அமைதியோடும் சமநிலையிலும் இருக்கும். ஆன்மா என்பது உணர்வுகளின் தொகுப்பு, எல்லா உணர்ச்சிகளுடைய தொகுப்பு. இந்த ஆன்மாவில தான் நம்முடைய எல்லா கர்ம வினைகளை மூட்டை கட்டி கொண்டு வருகின்றோம். உடல் அழியும். உடல் அழிந்தாலே மனம் அங்கிருந்து, உடல் மரணித்தால் மனம் உடனே அங்கிருந்து ஓடிவிடும், மறைந்துவிடும். ஆனால் இதுவரையில் இந்த ஆன்மாவில் சேர்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த அனுபவ பதிவுகள் அனைத்துமே அந்த ஆன்மாவில் பதிவாகும். அந்த ஆன்மா எல்லா பதிவுகளையும் உள்ளடக்கி சுமந்து கொண்டு இருக்கும். உடல் எப்பொழுது இறந்து போகின்றதோ உடனே மனம் அங்கு காணாமல் போகிவிடும். இந்த உடல், இந்த மனம் ஏன் படைக்கப்பட்டது? ஒவ்வொரு ஆத்ம அம்சங்களும் இந்த பூமியில் ஒரு புதிய புதிய அனுபவங்களை பெறுவதற்காக இந்த ஆத்மா பல உடலை தேர்ந்தெடுத்து அந்த அனுபவ ஞானத்தை பெறுகின்றது. அந்த வழியில் அதற்கு இந்த பூமியில் வாழ்வ தகுதியாக இந்த உடலை தேர்ந்தெடுக்கிறது. வெறும் ஆத்மாவால் அனுபவங்களை உணர முடியாது. அந்த உணர்தல் தன்மை வேண்டும் என்றால் உடல் வேண்டும். வெறும் உடலும் ஆத்மாவும் இருந்தால் பயனாகாது. அதற்குள் உடல் ஆத்மா எப்பொழுது உடல் என்பது உருவாகின்றதோ அப்பொழுதே மனம் என்பதும் உருவாகிவிடும். ஒரு தூய தங்கத்தை கொண்டு நாம் அணிகலனை செய்ய இயலாது. அதற்கு ஒரு செம்பு என்பதை நாம் கலந்தால்தான் நமக்கு தேவையான வடிவங்களை நாம் உருவாக்க முடியும். அதே போன்றுதான் ஒரு தூய ஆத்மாவால் அனுபவங்களை பெறுவது என்பது முடியாது. அதற்கு உடல் என்பதை அந்த கருவியின் மூலம் அனுபவங்களை பெறுவதற்கு இந்த ஆன்மா இந்த பூமியில் பிறக்கின்றது. பிறவிகள் தோறும் பல பல அனுபவங்களை கற்று
அதில் தேர்வடைந்து அதில் நன்மை தீமை என்பதை பகுத்தறிந்து அந்த பிறவிக்கு அடுத்து வரும் பிறவிகளுக்கு அந்த அறிவை கொண்டு செயல்படும். இப்படி எல்லா அனுபவ ஞானங்கள் முதிர்ச்சி அடைந்த பிறகு அந்த ஆத்மா இறைநிலையை அடைகிறது. அதாவது இறைத்தன்மையில் லயித்து விடுகிறது. மறுபடியும் பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தில் சுழலாது. அந்த உயர்ந்த அந்த பரமாத்மா நிலையை அடையும் வரை இந்த ஆன்மாவானது பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தில் சுழன்று கொண்டே இருக்கும். நாம் கேட்கலாம், நம்முடைய பாவ புண்ணியங்களை பொறுத்துதானே இந்த பிறப்பு என்பது இருக்கின்றது. உண்மை. நாம் சிறு வயதில் நாம் கல்வி கற்கும் பொழுது ஒவ்வொரு வகுப்பிற்கு ஏற்றபடி அந்த பாடங்களை உள்வாங்குகிறோம். அந்த அனுபவ பாடங்களை உள்வாங்குகிறோம். நாம் ஒரு ஆசிரியராக பேராசிரியராக விளங்கிடும் பொழுது அந்த கல்வி ஞானம் என்பது முழுமையை பெறுகிறது. அது போலத்தான் அமீபா முதல் மாமனிதன் வரையில் இந்த ஞானம் என்பது சேகரித்து கொண்டே வரும். அந்த ஆத்மா ஒரு பேரொளியிலிருந்து புனித ஆத்மா, அந்த புனித சக்தி இறை நிலையிலிருந்து இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிரினமாக ஒவ்வொரு உடலையும் அந்த உயிரினத்திற்கு ஏற்ற உடலை எடுத்து அந்த ஞானத்தை உள்வாங்கிக் கொள்கிறது. இந்த முழு ஞான சாராம்சம்தான் அந்த இறைத்தன்மை. நாம் எப்பொழுதும் மன அமைதியுடன் இருக்கும் பொழுது அந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள் நிறையும் பொழுது உடல் சக்தியும் மன சக்தியும் ஆன்மாவின் தூய விழிப்புணர்வும் நமக்கு கிடைக்கிறது. இத்தகையான பெரும் இறைவன் உரையும் இந்த உடலை பாதுகாப்பது நமது தலையாய கடமையாகும். உடல் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இந்த உடல் படைக்கப்பட்டதே உலகத்தினுடைய அனுபவ ஞானங்களை அந்த ஞான பாண்டாகாரத்தை நாம் அடைவதற்காக இந்த உடல் உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு அனுபவமும் இந்த உடல் இருந்தால்தான் அதை அனுபவிக்க முடியும், அதை உணர முடியும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதுபோல இந்த உடல் அற்புதமான ஒரு இயக்க சக்தி. இந்த இயக்க சக்தியின் மூலம் இறைத்தன்மையை உணருவதற்கான ஒரு வழி. இதில் படைக்கப்பட்ட அம்சங்கள் என்று பார்த்தோமேயானால் பிரமிப்பை உண்டாக்கும்.
உடல்ல எத்தனை அணுக்களின், எத்தனை செல்களின், கோடான கோடி செல்களின் தொகுப்பு இந்த உடல். ஒவ்வொரு அணுவும் இறைத்தன்மைக்கு நிகரானது. இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கும் மனிதர்களின் எல்லா உணர்வுகளும் இந்த ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு உயிரை குறிக்கும். இது ஒரு சிறிய பிரபஞ்சம். இது ஒரு நடமாடும் கோவில். இந்த கோவிலை தூய்மையாகவும் பாதுகாப்பாகவும் தெய்வீகத்துடனும் பாதுகாத்துக் கொள்வது நமது பணி. எத்தனையோ சூட்சும உடல்கள், கண்ணுக்கு தெரியாத பல உறுப்புகளின் செயல்களை பற்றி சிந்தித்தால் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். ஒரு சாதாரணமான காற்று என்று சொல்லப்படக்கூடிய அந்த மூச்சு காற்று நம் உடலுக்குள் செல்லும் பொழுது பலவிதமான வாயுக்களாக மாறுகிறது. எத்தனை எத்தனை பிரமிப்பூட்டும் செயல்கள், செல்கள், உறுப்புகள், அவற்றினுடைய பணிகள், இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே உடல் தானே, நமக்கு கிடைத்ததை எடுத்து சாப்பிட்டுட்டு போறது என்பது கூடாது. நாம் உண்ணும் உணவிலும் ஒரு விழிப்பு தேவை, ஒரு தெளிவு அவசியம். உடலை பேணி காப்பது நம்முடைய உயர்ந்த நோக்கமாகும். இந்த உடலை வைத்துதான் இந்த உடலில் உறையும் அந்த இறைவனை நாம் தரிசிக்க முடியும். உடல், மனம், ஆத்மா, இந்த 3 விஷயத்திலும் எத்தனையோ மகத்துவங்கள், சிறப்புகள் நிறைந்திருக்கின்றது. நம்மை பற்றி நாம எப்பொழுதுமே தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மை பற்றி நாம் படித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மை பற்றி நாம் படிக்கணும். உடல் என்றால் என்ன, மனம் என்றால் என்ன, ஆன்மா என்றால் என்ன, ஆத்மா இறைவன் என்றால் என்ன, எல்லா படிப்புகளுக்கும் விட, எல்லா கல்விக்கும் மேலானது ஆன்ம கல்விதான். ஆன்ம கல்வி ஒன்றே உயரிய கல்வி. அந்த ஆன்ம கல்வியை பயிலுவதற்கு நாம் யோகமும் தியானமும் ஒரு சரியான ஆரோக்கியமான வாழ்க்கை முறையும் நமக்கு தேவைப்படுகிறது. இது ஆன்மீக ரீதியாக இந்த பௌதீக உடலை பற்றியும், மனம் பற்றியும், ஆன்மாவை பற்றியும், ஆத்மாவை பற்றியும் நாளை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த வாய்ப்பை எமக்களித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நவில்கின்றேன். வணக்கம். மாஸ்டர்ஸ்,
இன்று நம்மிடம் அந்த விஸ்டம் ஷேரிங் ஆன்மீக ஞான முறையில் உடல், மனம், ஆத்மா என்ற தலைப்பில் பாடி, மைண்ட் அண்ட் சோல் என்ற தலைப்பில் பகுதி 1 மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பணிவுடன். மேடம், ஒரே ஒரு டவுட் மேடம், எனக்கு நான் கொஞ்சம் இன்ட்ரப்ஷன் இருந்தது எனக்கு நடுவில் டியூ டு சர்டன் ஆக்டிவிட்டிஸு. மேடம், ஆத்மாவுக்கும் ஆன்மாவுக்கும் நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் சொன்னீங்களா, அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க மேடம். மாஸ்டர் திரு ரவி அவர்கள் தேங்க்யூன்னு உங்களுக்கு சொல்லியிருக்காரு, நன்றி. ஆத்மாவுக்கும் ஆன்மாவுக்கும் சிம்பிளா சொன்னா போதும் மேடம், ப்ளீஸ். ஓகே சார். ஆன்மா என்பது உடலுடன் கூடிய மனதின் உயிர். ஆன்மா என்பது உடலுடன் கூடிய மனதின் உயிர். ஆத்மா என்பது உடலற்ற நித்திய உயிர். அதற்கு உடல் இல்லை. ஆத்மா அதாவது இறைவன் உடலற்ற நித்தியமானது, எப்பொழுதும் நித்தியமானது, நித்திய உயிர்தான் ஆத்மா. மனிதனுள் இறைவன் உள்ளார், அது நித்திய உயிர். மனிதனில் இறைவன் உள்ளார் என்பது ஆத்மா. மனிதன் தான் ஆன்மா. அப்படி கருத்துல கொள்ளலாங்களா? இப்போ நாம படிக்கிறோம், எக்ஸாம் ஹால்ல இருக்கிறோம். ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. அங்க ஆசிரியர் ஒரு மேற்பார்வையாளராக இருப்பார். ஆசிரியர் பாடம் எழுத மாட்டார். மாணாக்கர்கள் தான் தன்னுடைய பரிணாம வளர்ச்சிக்காக, தன்னுடைய அறிவு முதிர்ச்சிக்காக படித்து கொண்டே இருப்பான். அதனால் பல பரீட்சைகள், பல தேர்வுகளை அவன் எழுதி கொண்டிருப்பான். அந்த எக்ஸாம் ஹால்ல அங்க ஒரு பார்வையாளராக ஆத்மா என்பது ஒரு சாட்சி பூதம், சாட்சியாய் இருக்கும். அங்க அந்த ஆசிரியர் அந்த ஆசிரியர் அந்த மாணாக்கருக்கு எக்ஸாம் டைம்ல எப்படி சொல்லி கொடுக்க மாட்டாரோ அந்த மாதிரி அவனாவே தான் வாழ்க்கையில நடந்த அந்த அனுபவத்தை வச்சுதான் அந்த வாழ்க்கை பாடத்தை அவன் முன்னோக்கி நடத்துகின்றான். ஆன்மாவுக்குத்தான் அந்த மலினம் இருக்குமே தவிர ஆத்மாவுக்கு இருக்காது. ஆத்மா என்பது பியூர், தூய நிலை, தூய விழிப்பு நிலை. இந்த ஆன்மா, இந்த உடல் தனியா இயங்குமான்னு கேட்டா இயங்காது. உடல் தனியா இயங்குமா? இந்த உடல்ல உயிர் இல்லையன்னா இந்த உடல் தனியா இயங்குமா? இயங்காது. இந்த உடல் எப்பொழுது உருவாகிறதோ உடனே மனம் என்பது அங்கு சேருகிறது. இந்த உடல், இந்த மனதால் செய்கின்ற செயல்களின் வினை பயன்தான் நன்மை தீமை என்று சொல்லப்படும் பாவ புண்ணியங்கள். இந்த பாவ புண்ணியங்கள் அனைத்தையும் இந்த ஆன்மா சுமக்கின்றது. ஆன்மாவில் பதியப்படுகிறது. இறைவன் நித்தியமானவர், அவர் ஒளி, ஒரு சாட்சி பூத்தம். அவருக்கு இன்பம், துன்பம், கர்மாக்கள் இதெல்லாம் அவருக்கு அண்டவே அண்டாது. ஆன்மா என்பது ஒரு உணர்ச்சிகளின் தொகுப்பு. அது நமக்கு கோபம், நமக்கு சந்தோஷம், கவலை, இன்பம், துன்பம் என்பது ஆன்மா அனுபவிக்கிறது. அந்த ஆன்மா எப்படி அனுபவிக்கின்றது? மனதின் மூலமாக. மனம் உடலின் கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சுன்னா அப்போ அங்க அந்த செயல்
பிளஸ்ஸாவோ மைனஸாவோ மாறும் பொழுது வருகின்ற அந்த நன்மை தீமைகளை பொறுத்து அந்த கர்ம வினைகள் சேருகிறது. அந்த ஆன்மாவுக்கு தான் வருது. கடவுள் பிறப்பு எடுப்பதில்லை. கடவுள் என்பது அந்த தூய உணர்வு, அந்த பேரின்ப நிலை. அது ஒரு நிலை. கடவுள் ஆத்மா, அதுக்கு ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. இது திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லப்பட்டவை. அதனால தான் அந்த திருமூலர் திருமந்திரத்தில் அஷ்டாங்க யோக மார்க்கத்தில் இதை பற்றி விளக்குகிறார். புரியுதுங்களா சார்? ஏதாவது டவுட் இருக்கா? எஸ் மேடம், சூப்பர் மேடம், ஐ அண்டர்ஸ்டுட், வெரி கிளியர், ஃபைன் ஃபைன். நன்றி மேடம்.